வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்டு வாட் இஸ் த டீட்டெயில் ஆஃப் த யங் அஸ்ட்ரானமரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஃபார் 48th இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபார் யங் அஸ்ட்ரானமர் குயினான் பிங் டிங் வியட்நாம் 28 செப்டம்பர் டு 16 அக்டோபர் 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன் பார்க்கலாம். So in the international astronomical organizations that's bearing that together about the 13,000 distinguished astronomers from the across the world. The mission is the promoted to safeguard the science of astronomy in all the aspects, including research, communication, education, and development through the international cooperation. The International Astronomical Unit they also served the internal recognition authority of assigning designation to celestial bodies and surface feature in them. They founded in 1999 in the IAU in the world largest professional body of the astronomers. ஓகேங்களா. ஸோ இந்த 48th International School of the Young Astronomer to take the place of the Internal Center Interdisciplinary Science and Education. ஸோ குயின் இந்த வியட்நாமில் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான காண்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இயர்லி எம்எஸ்சி பிஹெச்டி ஸ்டடிட் இன் த ஏஷியன் கண்ட்ரி இந்த ஃபைனல் இயர் ஆஃப் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அட்டெண்டிங் இந்த என்ரோல் த கிராஜுவேட் த ப்ரீ அஸ்ட்ரானமர் அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வில் ஆல்சோ கன்சிடர். ஓகேவா, நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டாக நீங்கள் ஃபிசிக்ஸ் மேஜர் வந்து மெயினாக இருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ இதோடைய எய்ம் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் இஸ் த ப்ராஸ்பெக்ட் டு அஸ்ட்ரானமி in their explore an initiative 3 weeks program on the lecture up to date astrophysics both on their theory and observation lead by the largely expert. The students will learn different astronomical field from the solar stellar physics to cosmology. The acquiring the technology expect to analyze the current astronomical data and models. ஓகேங்களா. The official language of school will be English. The although is not the research conference, we are encouraged to submit the poster or present the summary on the research project also. இவங்க வந்து அதை இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 யங் அஸ்ட்ரானமர்ஸை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. டோட்டல் கிராண்ட் த ஸ்காலர்ஷிப் டு கவர் த ட்ராவல் ஹோம் சிட்டி அண்டு என்டர் த போர்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தான் வந்து ஷோ ஆகும். சரிங்களா. ISYA வியட்நாம் 2026. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபார் யங் அஸ்ட்ரானமர் 4th இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபார் யங் அஸ்ட்ரானமர் 28 செப்டம்பர் டு 16 செப்டம்பர் ஐசிஐசி குயான்யான் வியட்நாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது March 1, 2026 தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய ஸ்கூல் அகடமிக் இன்ஃபர்மேஷன் மோட்டிவேஷன் அப்லோடு த 3 பேஜ் சிவி இந்த ஸ்கூல் அப்ளிகேஷன் பிஃபோர் த டெட்லைன் முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இமெயில் அட்ரஸ், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அடுத்து வந்து அட்ரஸ், உங்களுடைய ஓன் அட்ரஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அட்ரஸ், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அட்ரஸ். ஸோ அடுத்து வந்து கரிக்குலம் விட்டக் அந்த வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா இல்லை பிஎஸ்சி கிராஜுவேட்டடா, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டா, எம்எஸ்சி கிராஜுவேட்டடா, இல்லை பிஹெச்டின்றதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய இன்ஸ்டியூஷனை பற்றின ஒரு ஷார்ட் அண்ட்ஸ் வந்து எழுதிடணும். அடுத்து வந்து உங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட், உங்களுடைய ரிசர்ச் டாபிக் என்னன்றது எழுதிடணும். ஸோ அடுத்து வந்து எம்எஸ்சி டிகிரினா நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பிஹெச்டினா அதை பற்றின அப்புறமா உங்களுடைய அப்லோடு தான் சிவி வந்து நீங்கள் வந்து சிவி வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்கில்ஸ். ஓகேவா. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் சிசி ப்ளஸ் வந்து மஸ்ட்டு கேனவ் பண்ணியிருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ராசஸ் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் த பேப்பர் விச் ஒன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான வேர்ட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் வந்து சேட்டு, கிராஃபு, ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் பண்ண தெரியுமான்றதை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லிடணும். ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுத்தா எப்படி பண்ணுவீங்க, போர்காஸ்டிங்காக கொடுத்தா எப்படி பண்ணுவீங்கன்றதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து வெப் பேஜ் இல்லை மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் அது ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்லலாம். அப்புறமா வந்து நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங் தெரியும்ன்றது எஸ்ஆர் நோ கொடுத்துடுங்க.
அப்புறமா நீங்கள் ஓன் லேப்டாப் எடுத்துகிட்டு வரீங்களா அந்த ஸ்கூலுக்குன்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நோன்னா எஸ் கொடுங்க. மோஸ்ட்லி எக்ஸ் கொடுத்துடுங்க. ஓகே, எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஏன் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருங்க. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் யுவர் சூப்பர்வைசர். ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஹெச்ஓடி பேரே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஹெச்ஓடியோடைய இமெயில் ஐடி கொடுத்துடுங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட். ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை ஏன் அட்டன் பண்ணுறீங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃபில் வந்து ஒரு 200 வேர்ட்ஸ் லிமிட் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து scientific problem encountered the studies university where solution and problem. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லுங்கள். அடுத்து வந்து சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் டு இம்பாக்ட் த ரிசர்ச் அண்ட் யூ டூ ஷார்ட், அது வந்து ஒரு 20 லிமிட்ஸ். அடுத்து வந்து டிஸ்கிரிப் த அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெல், நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றத பற்றின ஒரு 100 வேர்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப் த டாபிக் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் யூ லேர்ன் மோர் அபவுட் ஹவ் டு டூ திஸ். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அஸ்ட்ரானமியை பற்றி கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அப்புறமா வந்து அஸ்ட்ரானமிக்கு வந்து ஸ்டடி த திங் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வெல் யூ பிளான் டு கரெக்ட் திஸ். ஸோ எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலான்றதை வந்து கொடுங்க. ஸோ அடுத்து வந்து எஸ்டிமேட் த காஸ்ட் டாலர் வந்து யூஎஸ்டியில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை டாலர் ஆகும் வியட்நாம் போயிட்டு நம்ம இந்தியன்னா நீங்கள் வந்து வியட்நாம் போயிட்டு வரதுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு $20 $20,000 இல்லை $50,000 இருந்தால் போதும். அரௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 500 இல்லை $200 இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுங்க. அப்புறமா கோட் ஆஃப் த கண்டக்ட், அப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் கான்டாக்ட் லிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.